ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாஃப்ட்வேர் கைட்லைன்ஸ் இன் தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, எப்படி வந்து பிஹெச்பியில் ஒரு வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மற்ற லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, இன்டிஜர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, ஸ்ட்ரிங்குன்றது கீவேர்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்கு அப்படின்றத நோட் பண்ணுறதுக்காண்டி அந்த வேரியபிள்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி இன்ட் அப்படின்ற வேரியபிள்ஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஃப்ளோட்னா ஃப்ளோட்ன்ற வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஆனால் பிஹெச்பியில் பொறுத்தவரை நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் என்ன டேட்டாஸ் வேணாலும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ பிஹெச்பி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லூஸ்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதில் எந்த விதமான டேட்டா டைப்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தாலும் அது அக்செப்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபர்தராக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு டாலர் சிம்பல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வேரியபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டேட்டாஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். எனக்கு வந்து இப்போ இந்த நேமை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நான் அந்த வேரியபிளை எடுத்து டைரெக்டாக எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து அதோட நேம், அந்த வேரியபிளுக்குள்ளே இருக்க டேட்டாஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்காண்டி தான் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நார்மலாக ஒரு டாலர் சிம்பல் கிரியேட் பண்ணி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வேரியபிளுக்கு டேட்டாஸை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து எக்கோ யூஸ் பண்ணுவோம். எக்கோ $வேர். ஏன்னா இந்த நேம் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அந்த வேரியபிளை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம அந்த வேரியபிளுக்குள்ள டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நான் அந்த வேரியபிள் வந்து பிரிண்டர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு நான் அந்த வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்க நேம் வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நான் வந்து நம்பர்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்பர்ஸும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, நம்பருக்கு வந்து சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ கொடுக்க தேவையில்ல. நீங்கள் டைரெக்டாக நம்பர்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ நம்பர்ஸ் கொடுத்தா டைரெக்டாக நம்பர்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரே வேரியபிளில் ஸ்ட்ரிங்காகவும் கொடுத்துக்கலாம், நம்பர்ஸாகவும் கொடுத்துக்கலாம், அதே மாதிரி ஃப்ளோட்டாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஃப்ளோட்டிங்கில் வந்து டேட்டாஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நான் வந்து 74.25 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃப்ளோட்டாகவும் இதில் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் நார்மலாக பிஹெச்பி வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டிஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேரியபிளை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குண்டான சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி ஜஸ்ட்டு பேசிக்காக பார்க்கலாம். ஸோ ரூல்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக டாலர் சிம்பல் வச்சு தான் முன்னாடி நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பார் நியூமரிக்கில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து வேர்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த இடத்துல வந்து 01 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆல்பார் நியூமரிக்கில் வந்து நம்ம வந்து வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வேரியபிள் வந்து மேலே சேஞ்ச் பண்ணிவிட்டேன், கீழே சேஞ்சஸ் பண்ணல. ஸோ அதனால் எரர் அடிக்குது. ஸோ அதே மாதிரி ஆல்பார் நியூமரிக் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இதில். ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு லெட்டர் இல்லாட்டி நம்பரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி நீங்கள் வந்து இந்த டாலர் சிம்பலுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்பர்சண்ட் சிம்பலு, ஒரு ஹேஷ் சிம்பல், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா, அது வந்து வேரியபிளாக எடுத்துக்காது. ஸோ அஸ் யூஷுவல் அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து வேரியபிள் அந்த டாலர் சிம்பல்ஸ் கிரியேட் பண்ணுற அந்த டிஃபைன் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அது ஒன்லி அண்டர்ஸ்கோர்ஸ் மாத்திரம்தான் அவைலபிள். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதர் தென் நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டைப் பண்ணிட்டீங்க. நான் வேர்ன்னு கொடுத்துட்டேன். 01க்கும் வேருக்கும் இடையில கொடுத்துட்டேன் அப்படின்னீங்கன்னா இது வந்து எடுத்துக்காது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறப்ப ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ரன் பண்ணுறப்ப எரர் அடிக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இந்த 2 வேரியபிளுக்கு இடையில கேப் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எரர் அடிக்கும். ஸோ அடுத்து வந்து அடுத்து இதோட முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இதில் வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வேர்க்கார் வந்து லோயர் கேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் அப்பர் கேஸில் மாற்றுறேன். வேர் அப்படின்ற அப்பர் கேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து கீழே வந்து லோயர் கேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏன்னா 2மே சேம் தான்.
வேர் 01 வேர் 01 குடுத்துருக்கேன். ஸோ இப்படி நீங்க குடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா எரர் அடிக்கும் இந்த இடத்துல. ஸோ ஏன்னா நான் வந்து மேல வந்து அப்பர் கேஸ்ல குடுத்துருக்கேன். கீழ வந்து லோயர் கேஸ்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா PHPல வந்து இது அக்செப்ட்டே பண்ணாது. நீங்க மேல அப்பர் கேஸ்ல குடுத்தீங்கன்னா, கீழ அப்பர் கேஸ்ல தான் குடுக்கணும். மேல லோயர் கேஸ்ல குடுத்தீங்கன்னா, டேட்டா அந்த வேரியபிள்ஸ் எங்கெல்லாம் கெட் பண்றீங்களோ, அந்த இடத்துல ஃபுல்லா லோயர் கேஸ்ல தான் கண்டிப்பா நீங்க குடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பா PHP வேரியபிள்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இது ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிள் ஸ்கோப் அப்படின்ற ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ வேரியபிள் ஸ்கோப் அப்படின்னீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நார்மலா சில வேரியபிள்ஸ் பப்ளிக்கா யூஸ் பண்ணியிருப்போம். சில வேரியபிள் வந்து பிரைவேட்டா யூஸ் பண்ணுவோம். சில வேரியபிள வந்து ஸ்டாட்டிக்கா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதெல்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்றது? பப்ளிக், பிரைவேட் அ அண்டு அ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றது? அதோட பேசிக்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருப்போம். ஸோ வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் குடுங்க. ஸோ அது ஃபர்தரா இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, அடுத்தடுத்து வீடியோஸ் போட கொஞ்சம் என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பாய்.